भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே வந்து அரை மணி நேரம் ஆகுது. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. என்ன நடந்தது ஐயா? எதுக்காக வர சொன்னீங்க? துளசி, உனக்கு நம்ம சின்ன வயசு ஞாபகம் இருக்கா? ஓ, நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா பூஜை ரூம்ல இருந்த விளக்கையெல்லாம் கீழே தள்ளி விட்டான். ஆமா ஐயா. ஏண்டா இப்படி பண்ணேன்னு பெரியய்யா உங்களை அடிக்கும் போது நான் குறுக்க போந்து நான் தான் இப்படி செஞ்சேன்னு பொய் சொன்னேன். ஏன் அப்படி பண்ண? அதான் நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது அஜய் ஐயா. சித்தப்பாவும் சித்தியும் உனக்காக ஊர்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தா அது எனக்குன்னு பொய் சொல்லி மொத்தத்தையும் எதுக்காக என்கிட்டயே கொடுத்த? நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா என்னால சந்தோஷமா அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட முடியாதுல்ல. என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு பாசத்தை பார்க்கும்போது எனக்கு பொறாமை இருக்கு துளசி. சின்ன வயசு, தெரிஞ்சோ தெரியாத பருவம் அது. அப்பவே நீ என்னை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டிருக்க. அதே மாதிரி இப்ப கூட எனக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் துளசி. என்னங்க ஐயா நீங்க?
என்னைக்காவது நீங்க சொன்னதை நான் மறுத்து பேசிருக்கேனா? பேசுனதில்ல, அந்த நம்பிக்கையில தான் கேட்கிறேன். கேளுங்க ஐயா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அது நாளைக்கு ஸ்னேகாவுக்கும் எனக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ். இது நான் எடுத்த முடிவில்லை, ஃப்ரெண்ட்ஸோடது. துளசியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழ முடியாம தவிக்கிற, அப்புறம் ஸ்னேகாவை விரும்புற, ஸ்னேகாவை மனசார காதலிக்கிறல்ல, அதனால அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்க கூட சேர்ந்து இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. முதல்ல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னதுலயும் உண்மை இருக்குன்னு தான் தோணுது. உன் கூடவும் சேர்ந்து வாழ முடியல, ஸ்னேகாவுக்கும் அநியாயம் பண்ண முடியல. ஸ்னேகாவும் என்ன தவிர வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றா. வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டா அது ஏன் கூட தான் சொல்றா. என்ன பண்ண சொல்ற துளசி, சொல்லு. உன்னோட முடிவுல தான் 2 பேரோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஒன்னு என் வாழ்க்கை, இன்னொன்னு ஸ்னேகா வாழ்க்கை. சொல்லு துளசி, நான் சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன ஐயா எப்படி சொல்றீங்க? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாதா? புதுசா கல்யாணம் நடந்த வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, அதான் ஸ்னேகா அம்மா, நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப நீங்க இல்ல, அவ இந்த வீட்டுலதான் எல்லாரோடையும் இருப்பான்னு சொன்னீங்க. துளசி, நீ ஒரு பொண்டாட்டியா புருஷன் பேச்ச மதிப்பியான்னு என்ன கேட்டீங்க. ஞாபகம் இருக்காங்க? அப்போ கல்யாண கோலத்துல இருந்தன்னா எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க விரும்பின மாதிரியே ஸ்னேகா அம்மா நம்ம வீட்லயே இருப்பாங்கன்னு சொன்ன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? இப்பவும் எப்பவும் உங்க விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும். இப்பவும் எப்பவும் உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பமும். எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்ப நான் இருக்கேன். என் வேலை முடிஞ்சிடுச்சு, இடத்த காலி பண்ணுன்னு சொல்றீங்க. அப்படியே செய்ற. எல்லாம் உங்க விருப்பம்.
துளசி அம்மா, என்னாச்சு? முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு காஞ்சனா. என் முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சு. நான் கடவுளா நினைக்கிற பெரிய ஐயாவால கூட என்னையும் என் பந்தத்தையும் காப்பாத்த முடியல. ஐயோ, என்னம்மா இது? அப்படி என்னதாம்மா நடந்தது? அஜய் ஐயா ஏதாவது ஒரு நாள் மாறிடுவாரு, என்ன நிச்சயமா ஏத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் ஆசையும் என் மனசுல ஏதோ ஒரு மூலையில இருந்துச்சு. இப்போ அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. அவரு கொஞ்சம் கூட மாறவே இல்லை காஞ்சனா. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை தனியாள ஆக்கிட்டாரு. மறுபடியும் என்ன அனாதை ஆக்கிட்டாரு. துளசி அம்மா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு என்னால சொல்ல முடியும். அழாம சொல்லுங்கம்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களை பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இருந்தாலும் ஒன்று சொல்லட்டுமா? இஷ்டம் இல்லாத சம்சாரம், விருப்பம் இல்லாத ஸ்ருங்காரம் எப்பவும் செய்யக்கூடாதுமா. உங்களுக்கு இதுதான் நல்ல அவகாசம். நீங்க வேண்டான்னு சொன்னா புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னு உலகமே சொல்லும். இதுவே அவர் விட்டுட்டாருன்னா புருஷன் ஏமாத்தி கை விட்டுட்டாருன்னு அதே உலகம் உங்களுக்கு பாவம் பார்க்கும். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படணும்னு சொல்லுங்க. எல்லா மனுஷனும் இப்படிதானே தெரிஞ்சுக்கிட்டோன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். உங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். இது அந்த காலம் மாதிரி இல்லம்மா. கணவனே கண்கண்ட தெய்வம்னு அவரையே நினைச்சு வாழ்றதுக்கு. பிடிச்சிருந்தா வாழுவாங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு சட்டம் கூட உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்களாவே உங்களுக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டா அவர் உங்களுக்கு ஜீவனாம்சம் தரமாட்டாரு. இப்ப அவராவே விவாகரத்து கேட்கிறாரு. தேவையான அளவுக்கு பணத்தை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை வச்சு வாழுங்க. அவ்வளவுதானே தவிர இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்து கிடைச்ச நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்லைன்னு அவர் உங்களை அவ்வளவு தள்ளி வைக்கிறாரு. அப்பவும் அவரோட தான் வாழணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவருக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. அடிமையா தான் வாழணும். அதுக்கு தான் நான் சொல்றத கேட்டு அவரை விட்டுட்டு போயிடு. நான் சொல்றத கேட்டு அவரை விட்டுட்டு போயிடு. நீ ஒரு பொம்பளை தானே காஞ்சனா? உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போகும்போது இப்படிதான் நீ யோசிச்சியா? அதே மாதிரி நீ நினைச்சிருந்தனா எங்க கிட்ட எதுக்கு வந்திருக்க? எங்களை எதுக்கு காப்பாத்து சொல்லி கேட்ட? எனக்கு துரோகம் நடந்துட்டு இருக்குன்னு நான் அழுதுகிட்டு இருந்தா
எப்படி பணத்தை வாங்குறதுன்னு ஐடியா கொடுக்கறியா? தாலிங்கிறது அடமானம் வைக்கிற பொருள் இல்ல காஞ்சனா. அது ஒரு பொண்ணோட கௌரவமும் உயிரும். நம்மளோட கௌரவத்தை வித்து பணம் சம்பாதிக்க சொல்றியா? அப்புறம் பொண்டாட்டிக்கும் வேற ஒருத்திக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு பொணத்துக்கு சமமானவ. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க துளசி அம்மா. 3 முழும் கயிறை கழுத்துல மாட்டிக்கிட்டு வேலைக்கு ஒரு ஆம்பளையோட சுத்துற பொம்பளைங்களை எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். அதுக்காக அவங்க எல்லாரையும் செத்து போக சொல்றீங்களா? உங்க கழுத்துல கட்டியிருக்கிற இந்த மஞ்ச கயிறுக்கும் அந்த பசுமாட்டுக்கு கட்டியிருக்கே மூக்கணாங்கயிருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லம்மா. அஜய் ஐயா நல்லவரா இருக்கிறதுனால இத்தனை நாளா உங்களை தொடாம நீங்க வந்த மாதிரியே திருப்பி அனுப்பி வைக்கிறாரு. அதுவே தேவையானதை எடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். இருந்தாலும் நீங்களே தானமா சொன்னீங்க, அவர் இஷ்டம், அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பேன், எனக்கு தாலி கட்டினது மட்டும் போதும், யார் கூட எப்படி சுத்தினாலும் கவலை இல்லைன்னு. மனசுல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனுஷியா அவர் பக்கத்துல இருந்தா போதும்னு அன்னைக்கு சொன்னீங்க. இப்போ அவரு அதேதான் செய்யறாரு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. பிடிச்சிருந்தா சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்க, பிடிக்கலன்னா அழுதுகிட்டே இங்கிருந்து போயிடு. அதை விட்டுட்டு முடியாதுன்னு அழுதுகிட்டே அவங்களுக்கு குறுக்க நின்ன இந்த தடவை நானே உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சொல்ற காஞ்சனா? ஆமா, நான் தான் சொல்றேன். அஜய் ஐயாக்கு ஸ்னேகா மன உயிர். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாங்க. உனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அட்லீஸ்ட் அவங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். இங்க பாரு துளசி, வெளியே போய் பிரச்சனை பண்ணனா போக போறது ஓ மானந்தான், அவ்வளவுதானே தவிர அஜய் ஐயாக்கு இல்ல. அதுக்கு தான் சொல்றேன், நீ வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இரு. அது உனக்கு, அஜய் ஐயாக்கு, எல்லாருக்கும் நல்லது. இல்ல முடியாதுன்னு சண்டை போட்ட எப்பவாவது உன்னை பாக்குற அஜய் ஐயா இந்த ஜென்மத்துல உன் முகத்தை பார்க்க மாட்டாரு. உன் கூட பேச மாட்டாரு. அப்படி அவரே செய்யறேன்னு சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அதனால ஒழுங்கா மரியாதையா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துரு. அப்பப்ப பேச்ச மாத்திக்கிட்டே இருக்க, அதை கேட்கறதுக்கு நாங்க பைத்தியக்காரங்களா? இல்ல அறிவில்லாம ஏதாவது பண்ண, அஜய் ஐயா கல்யாணத்துக்காக உன் மேல எந்த பழிய வேணா போட நான் தயங்க மாட்டேன். நான் பொறுமையா எடுத்து சொல்ற வரைக்கும் தான் காஞ்சனா. கோவம் மட்டும் வந்துருச்சுன்னா பத்ரகாளி ஆயிடுவேன். போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. அடாடாடா, வீட்ல யாரும் இல்லையா? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாராவது எடுக்க கூடாதா? நிம்மதியா பூஜை கூட பண்ண முடியல. ஹலோ, யாரு? அம்மா, நான் அஜய் பேசுறேம்மா. அஜய், நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. துளசி என்னப்பா பண்றா?
அவ சமையல் ரூம்ல இருக்காமா. உனக்கு தான் தெரியும்லம்மா, எல்லா வேலையும் அவ தான் செய்யணும்னு நினைப்பா. பைத்தியக்கார பொண்ணுடா, உன் மேல அவ்வளவு அன்பு அவளுக்கு. சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அம்மா, என்னப்பா அஜய், அம்மா கிட்ட சொல்ல ஏன் தயங்குற? சொல்லு. அம்மா, நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறேம்மா. புது வாழ்க்கையா? அப்படின்னா